بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. இந்த ஆயத்தை பற்றி கியாமத் நாளுடைய பயங்கரங்களை பற்றி வியாழக்கிழமை உங்களுக்கு முன்னால் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாபிலே இருக்கிறது. ஒரு மனிதர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறினார், தாங்கள் கூறினீர்கள் இவ்வளவு காலம் வரையிலும் கியாமத் வந்துவிடும் அப்படின்னு சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபமடைந்தவர்களாக சொன்னார்கள், அடுத்து உங்ககிட்ட எந்த விஷயமும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் உங்களிடத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக கம்மியான காலத்துக்கு உள்ளார நீங்கள் அந்த முக்கியமான நிகழ்வை காண்பீர்கள் என்பதாகத்தான் நான் கூறினேன் அப்படின்னு அவர் கூறினார். பிறகு அவர் சொன்னார், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், என்னுடைய உம்மத்திலே தஜ்ஜால் வருவான், அவன் 40 வரையிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரியாது அது 40 நாளா, 40 மாதமா, 40 வருடமா, 40 இரவுகளா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 40ன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அவர்கள் பார்ப்பதற்கு ஹஜ்ரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போலவே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். தஜ்ஜால் அவர்கள் கையாலே கொல்லப்படுவான். பிறகு 7 வருடங்கள் வரையிலும் மக்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னால், மொத்த உலகத்திலேயும் எந்த 2 பேருக்கு உள்ளாரையும் எந்த சண்டையோ சச்சரவோ விரோதமோ குரோதமோ பகைமைகளோ எதுவுமே இருக்காது. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷாம் தேசத்திலே இருந்து அல்லாஹ் ஒரு இனிமையான ஒரு காற்றை அல்லாஹ் வீசச் செய்வான். அந்த காற்று ஈமான் கொண்ட மனிதர்களின் மீது படுகின்ற போது அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுவிடும். இதுவரையிலும் என்றால் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருந்தாலும் சரி, அவர் அந்த காற்று பட்டவுடனே அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுவிடும். ஒரு மனிதன் மலையின் குகையிலே போய் அவன் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அங்கேயும் அந்த காற்று போய் சேரும் அப்படின்னு நபி அவர்கள் கூறினார். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து கேட்டிருக்கிறேன். பிறகு நபி அவங்க சொன்னாங்க, மூமின்கள் எல்லாம் மௌத்தா போனதுக்கு அப்புறம் மேலே தீயவர்கள் மட்டுமே பாக்கியாக இருப்பார்கள். தீயவர்கள் மட்டுமே பாக்கியாக இருப்பார்கள். எல்லாம் அயோக்கியர்களாக இருப்பார்கள். அயோக்கியத்தனத்தை எவ்வளோ லேசாக செய்வார்கள் அப்படின்னு சொன்னால், பறவை எப்படி லேசாக இருக்கின்றதோ அதனால தானே அது பறக்குது, அது மாதிரி ரொம்ப லேசாக அயோக்கியத்தனத்தை செய்வார்கள். முட்டாள்களாக இருப்பார்கள், மிருகங்களைப் போல முட்டாள்கள். அவர்களுக்கு நல்லதை நல்லதென்று கூட விளங்காது, தீயதை தீயதென்று கூட அவர்களுக்கு விளங்காது. அவங்கக்கிட்ட அப்போ சைத்தான் வருவான், வந்துட்டு சொல்லுவான், ஏயா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, விக்கிரக வணக்கத்தை ஏயா விட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். பிறகு விக்கிரக வணக்கம் மறுபடியும் உருவாகும், விக்கிரக வணக்கம் மறுபடியும் உருவாகும். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் கூட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இரணத்தை அல்லாஹ் வழங்கி கொண்டு தான் இருப்பான். அல்லாஹ் இரணத்தை நிப்பாட்டுவது கிடையாது. இரணம் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அந்த இரணத்துக்காக இன்னைக்கு நம்ம அவ்வளோ பாடுபடுறோம். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் அக்பர். பிறகு சூர் ஊதப்படும். அந்த சூர் யாருடைய காதிலெல்லாம் விழுகின்றதோ அவர்கள் இங்கே அங்கே அப்படின்னு விழுந்து கொண்டே இருப்பார்கள், மூர்ச்சையாகி கொண்டே இருப்பார்கள், மௌத்தாகி கொண்டே இருப்பார்கள். ஒருத்தன் இங்கே விழுவான், ஒருத்தன் அங்கே விழுவான், இப்படியே விழுவான். ஆரம்பமாக யாருடைய காதிலே அந்த சூறு சத்தம் விழுகுமோ அவர்
தன்னுடைய ஒரு நீர் தடாகத்தை சரி செய்து கொண்டே இருப்பார். அந்த காற்று அந்த அந்த சத்தம், சூருடைய சத்தம் காதில் பட்ட உடனேயே அவர் மூர்ச்சையாகி போவார், மௌத்தா போயிடுவார். அவர் இப்படி பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் கூட அல்லாஹ் கூறுவான், ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருப்பாள், அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா திடீரென்று கயாமத்து ஏற்பட்டுவிடும். சூருடைய சத்தம் விழுந்தவுடனே எல்லாம் அப்படியே அங்கங்கே சுருண்டு உருவாகி, பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலையை எல்லாம் பொழிய வைப்பான். அந்த மலை அது பனித்துளிகளை போல இருக்கும். அது உடம்புல பட்ட உடனேயே புல்லு முளைக்கிற மாதிரி உடம்புகள் மறுபடியும் முளைத்து வரும். பிறகு ரெண்டாவது சூறு ஊதப்படும். ரெண்டாவது சூறு ஊதப்பட்ட உடனே எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்பாங்க. எந்திரிச்சு நின்று அவங்க பார்ப்பாங்க. ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன் என்று அல்லாஹ் கூறினானே, அது அந்த நிலைதான். எல்லாம் எந்திரிச்சு நின்று கியாமத்துடைய அந்த பயங்கரங்களை பார்ப்பார்கள். பிறகு அவர்களிடத்தில் சொல்லப்படும், மக்களே உங்கள் ரப்பகிட்ட போங்க அப்படின்னு சொல்லப்படும். எல்லாம் விறுவிறுன்னு போவாங்க. போகும்போது அவர்களை நிறுத்தப்படும். விசாரணை உண்டு, நில்லுங்க அப்படின்னு சொல்லப்படும். பிறகு சொல்லப்படும், நரகவாதிகளை இதில் இருந்து பிரியுங்கள். கேட்கப்படும், நரகவாதிகள் எவ்வளோ பேர் அப்படின்னு பதில் சொல்லப்படும். ஒவ்வொரு 1099 பேர் நரகவாதிகள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, குழந்தைகளை கூட வயோதிகர்களாக்கிவிடும். அந்த நாள் கணுங்கால் அது கலண்டு விடும், உடைந்து விடும் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முஸ்லீமில் இருக்கிற ஹதீஸ், சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. 2 சூறுகள் ஊதப்படுவதற்கு மத்தியிலே 40 அப்படின்னு சொல்லப்பட்டது. அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, 40 நாளா அப்படின்னு கேட்கப்பட்டது. அவர் இல்லைன்னு சொன்னார். பிறகு கேட்கப்பட்டுச்சு, 40 வருஷமா? அவர் பதில் சொல்லவே இல்லை. 40 மாசமா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அவர் அதே இல்லை அப்படின்னு சொன்னார். அதாவது மனிதனுடைய உடம்பு மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். முதல் சூடு ஊதப்பட்ட உடனேயே மௌத்தா போய் உடம்பு அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போகும். உடம்பு மக்கினாலும் எரித்தாலும் என்ன செஞ்சாலும் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு அது ஒன்றும் ஆகிறது இல்லை. அது அப்படியே தான் அந்த எலும்பு. எரிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, விதைத்தாலும் எரித்தாலும் அந்த எலும்பு ஒன்றும் ஆகுவதில்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மஹ்லூக்குகளை மறுபடியும் அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். அபூ யாலாவில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விசாரித்தார்கள். இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சூர் ஊதப்பட்ட உடனேயே வானத்தில் இருக்கிறவங்க பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் மௌத்தா போயிடுவாங்க. இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அவங்கள மட்டும் அவங்களுக்கு மட்டும் மௌத்துல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த மௌத்துல்லாத ஆள் யாரு அப்படின்னு அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர்கள் தான் சுஹதாக்கள். ஆல்ரெடி அவங்க அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்தவர்கள் தான். சுஹதாக்கள் இருக்கிறார்களே, அவங்கள பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்கள இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. வல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவங்க ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க, அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்படி குர்ஆனிலேயே இது சொல்லப்பட்ட விஷயம்தான். ஸோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், சுஹதாக்கள் அவர்கள் அவங்க வாளை ஏந்தியவர்களாக அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு இப்பக்கமும் அப்பக்கமும் இருப்பார்கள். மலக்குகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களை தூக்கிக்கிட்டு மஹ்ஷர் மைதானத்தின் பக்கமாக வருவார்கள். வருகின்ற போது அவர்கள் யாக்கூத் என்ற அந்த மாணிக்க மரகதம் இருக்கிறதே, அதிலே உண்டான ஒட்டகத்திலே அவர்கள் சவாரி செய்தவர்களாக வருவார்கள். அதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சனைகள் அது பட்டை விட மிருதுவானதாக சாஃப்டாக அது இருக்கும். மனிதனுடைய பார்வை எதுவரையிலும் செல்லுமோ அது வரையிலும் அதனுடைய ஒரு பாதம் இருக்கும். இவர்கள் சொர்க்கத்திலே மகிழ்ச்சியாக
மகிழ்ச்சியாக ரொம்ப ஹாப்பியாக அவர்கள் இருப்பார்கள். பிறகு அவங்களுடைய உள்ளங்களிலே வரும், என்ன எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை நடக்குது, நம்ம மட்டும் இங்கே இருக்கோம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய மஹ்லூக்குகளுக்கு எல்லாம் தீர்ப்பு வழங்குகிறானே, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வருவார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலாஹுல் ஆலமீன் அவர்களை பார்த்து சிரித்து விடுவான். யாரை பார்த்து அல்லாஹ் சிரித்தானோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு என்பது கிடையாது. இந்த அறிவிப்பினுடைய எல்லா அறிவிப்பாளர்களும் எல்லாமே உறுதியான அறிவிப்பாளர்கள். ஆனால் ஒரே ஒரு அறிவிப்பாளர் இஸ்மாயில் இப்னு அயாஷுடைய ஆசிரியர், அவர் மட்டும் அறியப்படாதவராக இருக்கிறார். ஸோ கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மஹ்லூக்குகள் படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் விசாரணை செஞ்சு தீர்ப்பு வழங்குவான். அப்போ அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய ஜோதியால் மொத்த பூமியும் ஜொலிக்கும். வஅஷ்ரகத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, அப்படியே அல்லாஹ்வுடைய ஜோதியால் பூமி அப்படியே ஜொலிக்கும். அஅமால் நாமா அது கொண்டு வந்து வைக்கப்படும். வஹுதிஹல் கிதாப் வஜீய பின்னபிய்யின வஷ்ஹதா, நபிமார்களும் சாட்சியாளர்களும் கொண்டு வரப்படுவார்கள். நபிமார்கள் தன்னுடைய உம்மத்துக்கு தப்லீக் செய்திருப்பார்கள். ஸோ அடியார்களினுடைய நன்மை தீமை அவைகளை எழுதிய மலக்குமார்கள், நன்மை தீமையை எழுதக்கூடிய மலக்குமார்கள், அவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அவங்களும் வருவாங்க. ஸோ நீதத்தோடும் நியாயத்தோடும் அங்கே தீர்ப்பு வழங்கப்படும். யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டார். வனதரும் மகாசிங்கள் கிறிஸ்துவ யோகில் கையாமா, கியாமத்துடைய நாள் நீதத்தினுடைய தராசு வைக்கப்படும். யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. ஒருவன் கடுகளவு அவன் அமல் செய்திருந்தாலும் சரி, அதை அவன் கண்டே தீருவான். கேள்வி கணக்கு கேட்பதற்கு நாமே போதுமானவர்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அணு அளவுக்கும் யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அவன் நன்மைகளை அதிகப்படுத்துவான். தன் புறத்திலே இருந்து அஜ்ருன் அதீமை, மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் தஆலா வழங்குவான். ஸோ அதனால தான் அல்லாஹ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் பேசும்போது உஃபியத்து குல்லு நஃப்ஸின் மா அமிலத், மனிதன் செஞ்ச எல்லா காரியங்கள் எல்லாத்துக்கும் நிரப்பமாக கூலி கொடுக்கப்படும். அவன் நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சிருந்தாலும் சரி. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவுக்கு நன்மை செய்தாலும் அணு அளவுக்கு தீமை செய்தாலும் அதை அவன் பார்ப்பான், கண்டிப்பாக பார்ப்பான். ஸோ அல்லாஹ் அதை தான் இங்கே சொல்லுகிறான், ஓஃபியத்து குல்லு நஃப்ஸின் மா அமிலத், மனிதன் செஞ்ச எல்லா காரியத்துக்கும் நிறைவான கூலி கொடுக்கப்படும். அந்த அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது. வஹுவ அஅலமு பிமா யஃபஅலூன், இவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸீக அல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் கஸனத்துஹா அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும் யதுலூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளிடத்தில் நரகத்தினுடைய காவலர்கள் சில கேள்விகள் கேட்பாங்க. ஐயா, உங்கள்கிட்ட ரசூல்மார்கள் வரவில்லையா? உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லலையா? எதுக்கியா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் கேட்பாங்க. அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த